ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து எப்படி நான் சஷ்டி விரதம் இருக்கிறேன், தென் விரதம் அன்னைக்கு எப்படியெல்லாம் முருகருக்கு பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த vlog-ஐ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக லாஸ்ட் மட்டும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படியெல்லாம் விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். காலையில் சீக்கிரமாக ஏஞ்சிட்டு ஃபர்ஸ்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நானும் ரெடியாக ஸ்டார்ட் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிளாக இந்த க்ரீன் சாரீ தான் வேர் பண்ணேன். ஸோ ஒரு மந்தில் வந்து நம்மளுக்கு 2 சஷ்டி இருக்குது. ஒன்று வந்து அமாவாசை கழிஞ்சி வர சஷ்டி விரதம், இன்னொன்று வந்து பௌர்ணமி கழிஞ்சி வர சஷ்டி. நார்மல் பௌர்ணமி கழிஞ்சி வர சஷ்டி அன்றைக்கி வந்து நார்மலாக நம்ம டியூஸ்டே பூஜை எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி நார்மலாக பண்ணிடுவேன். ஸோ நான் வந்து அமாவாசை கழிஞ்சி வர சஷ்டி விரதம் தான் நான் விரதம் இருக்கிறது. தென் நான் வந்து பால் பழம் விரதம் தான் இருக்கிறேன். இந்த விரதத்தில் காலையில் 7 o'clock to 8 o'clock பூஜை பண்ணிவிட்டு அதோட 2:30 தான் நான் என்னோடய லஞ்சே சாப்பிடுவேன். அது மட்டும் நடுவில் எந்த ஃபுட்டும் எடுத்துக்க மாட்டேன். லைக் பாலும் பழம் மட்டும் தான் எடுத்துப்பேன், வேறு எதுவுமே எடுக்க மாட்டேன். இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பால் பழம் விரதம்னா லைக் ஒரு பால் பழம் தான் சாப்பிட்ணும், நடுவில் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ரெகுலராக நம்ம 1 டேக்கு எப்படி தண்ணி குடிப்போம் அந்த மாதிரி தான் அந்த டைமில் நான் தண்ணி குடிப்பேன். ஸோ பால் பழம்னா அதுக்குன்னு சாப்பாடு மாதிரி பால் பழமெல்லாம் நிறைய எடுத்தெல்லாம் சாப்பிட மாட்டேன். கொஞ்சமாக ஒரு சின்ன கப்பில் ஃப்ரூட்ஸு, தென் என்னால் முடிஞ்சால் பால் குடிப்பேன், இல்லைன்னா அதுவும் ஸ்கிப் பண்ணிவிடுவேன், ஒரு ஃப்ரூட்ஸோடு முடிச்சிடுவேன். ஸோ காலையில் அந்த விரதமோட டைமில் இப்படி தான் இருக்கும். ஸோ அன்றைக்கு பிரசாதத்துக்கு வந்து ஸ்பெஷலாக சேமியா பாயசம் தான் செஞ்சுருந்தேன். ஸோ சாமிக்கு வந்து பிரசாதம்னா நிறைய விதவிதமாக செஞ்சு நம்ம வைக்கணுன்ட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம கையால் முடிஞ்சிருந்து ஒரு கேசரியோ இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா ஒரு சின்ன கப்பில் சர்க்கரை, கல்கண்டு இதை வச்சு பிரசாதமாக நினச்சி சாமிக்கு பூஜை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சஷ்டி விரதமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரொசீஜர் சஷ்டி கோலம். அதுக்கு போடுறதுக்கு எதனா மணை இல்லைனா இந்த மாதிரி டெய்ல்ஸ் கல்லில் போட்டுக்கலாம், பட் தெரியல மட்டும் போடக்கூடாது. அதனால் நான் சிம்பிளாக இந்த மாதிரி டெய்ல்ஸ் கல்லில் போட்டுக்க போகிறேன். அதே மாதிரி கோலம் வந்து சாக் பீஸ்லலாம் போடக்கூடாது, அரிசி மாவில் தான் போடணும். சஷ்டி கோலம் எப்படி போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுற ஸ்க்ரீனில், அதே மாதிரி தான் போடணும். நார்மல் ஸ்டார் போட்டுட்டு அந்த ஸ்டார்லேயே 6 ஸ்டார்ஸ் வரா மாதிரி நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த ஒரு ஸ்டாருக்குள்ளே சரவண பவ ஓம்ன்ட்டு எழுதிட்டு அந்த ஒரு லெட்டர்ஸுக்கும் இல்லைன்னா ஸ்டாருங்களுக்கு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு ஸ்டாருக்கும் ஒரு ஜாகாவில் அப்படியே ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு தட்டில் வேலு அப்புறமேல முருகர் வச்சுட்டு பூஜை பண்ணணும். சைட் பை நம்மளோட சேமியா பாயசமும் பிரசாதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்டாருக்கும் ஒரு அகல்வழுக்கு, இந்த அகல்வழுக்கு ஒரு சஷ்டி பூஜைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தென் அகல்வழுக்கில் கம்பல்சரி நெய் ஊற்றிட்டு தான் தீபம் ஏற்றணும். நார்மல் எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, கம்பல்சரி நெய் தான் ஊற்றணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அபிஷேகம் பண்ணுறது தான். அபிஷேகம் வந்து எதனா 3 ஐட்டம்ஸ் இல்லைனா 5 ஐட்டம்ஸ். நான் வந்து 5 ஐட்டம்ஸ் தான் அபிஷேகம் பண்ணுறது. அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு
plain வாட்டரில் முருகருக்கும் அப்புறமேல வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கு தீபார்த்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு அபிஷேகம் பண்ணும் போதும் ஒரு தீபார்த்தனை காமிக்கணும் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பால் அபிஷேகம் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் அபிஷேகம். நெக்ஸ்ட்டு குங்கும அபிஷேகம். நெக்ஸ்ட்டு சந்தனம் அபிஷேகம். லாஸ்ட்டாக திருநூறு அபிஷேகம். அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு முருகர் அப்புறமேல வேலை வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த அபிஷேகம் பண்ண தண்ணி வந்து செடிக்கோ இல்லை மரத்துக்கோ ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா முருகருக்கு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரீசண்டாக நான் வந்து கந்த சஷ்டி புக்கை வந்து டிஐஒயை நானே க்ரியேட் பண்ணேன். அதில் ஃப்ரண்ட் பேஜ் வந்து முருகன் துணைன்னு சொல்லிட்டு எழுதிட்டு கீழே வந்து பீகாக் அப்புறமேல வேல் வந்து கூட இருக்கிற மாதிரி ட்ராயிங் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த புக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா தீபார்த்தனை காமிச்சு சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உக்காந்து பொறுமையாக இந்த கந்த சஷ்டி புக்கை வந்து ஃபுல்லாக படிக்கணும். ஸோ ஃபைனலாக நம்மளோட முருகர் வந்து இந்த கலர்ஃபுல்லான லைட்ஸில் கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் கூட பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி பூஜை வந்து சாயங்காலமும் இன்னொரு வாட்டி பண்ணிட்டேன்னா நம்மளோட விரதம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.